மொத்தமா எவ்வளவு செல்போன் இருக்குன்னு சொல்றாங்க. தோராயமா ஒரு 13ல இருந்து 15 போன் இருக்குன்னு. அப்பதான் டவுட் வந்துச்சு எனக்கு. ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கங்க பிரிஞ்சு நின்னோம். எங்களுக்கு வந்து பையனுடைய ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். அதனால நாங்க பையனை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சோம். சிஎம் சார், இதை கொஞ்சம் நீங்க உங்க கவனத்துல எடுத்துங்க. இது நீங்க தான் வந்து உங்க கவனத்துல நீங்க தான் இதை பார்க்கணும். திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தில் ஏறும் பயணிகளிடம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன்களை திருடியதாக கூறப்படும் சிறுவனை பொதுமக்களே பிடித்து அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். செல்போன் காணாமல் போனது குறித்து புகார் அளித்தால் செல்போன் வாங்கியதற்கான பில், IMEI எண், ஆதார் உள்ளிட்டவைகளை கேட்டு போலீசார் அலைக்கழித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மொத்தமா எவ்வளவு செல்போன் இருக்குன்னு சொல்றாங்க. தோராயமா ஒரு 13ல இருந்து 15 போன் இருக்குன்னு. அப்பதான் டவுட் வந்துச்சு எனக்கு. கோயில் ஃபங்க்ஷனுக்காக நாங்க வரோம். எங்களுக்கு வந்து பந்தோபஸ்து கொடுக்க வேண்டியது நீங்க தான். ஓகேங்களா? நாங்க போன் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றோம்னா ரெஸ்பான்ஸ் சுத்தமா கிடையாது. சுத்தமா ரெஸ்பான்ஸ் கிடையாது. அங்க இருக்கிற டிராபிக் போலீஸ் கிட்ட சொன்னா என்கிட்ட சொல்லாத, போய் ஸ்டேஷன்ல சொல்லுன்றாரு. அப்போ நீங்க அங்க டிராபிக் போலீஸ் எதுக்கு டியூட்டி பாக்குறீங்க? நான் உடனே அங்க ஒரு 10 பேரை போட்டு எனக்கு பார்க்கணுமா இல்லையா? நான் வந்து நான் சொல்றேன் சார், என்னுடைய போன் காணாம போயிடுச்சுன்னு நான் சொல்றேன்னா அதுவும் உங்க டியூட்டி தான். என்னையும் என் பொருளையும் பாதுகாக்கத்தான் உங்க டியூட்டி. நாங்க சொல்றோம் என் பொருள் காணாம போயிடுச்சுன்னு, நீ வந்து போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, என்கிட்ட சொல்லாதனா அது வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது. சரி, இங்க வந்து நாங்க கம்ப்ளைண்ட் எழுதி தரோம். என்கிட்ட நீங்க ஆதார் கார்டு, IMEI நம்பர் கேக்குறீங்க. நானே எல்லாத்தையும் கையில வச்சுன்னு சுத்த முடியுமா? எல்லாத்தையும் கையில வச்சு சுத்த முடியுமா? ஒவ்வொன்றும் போன்ல தாங்க இருக்குது. இப்ப இருக்கிற மனுஷன் எல்லாமே போன் தான். ஓகேங்களா? பேமெண்ட்ல இருந்து எல்லாம் போன்ல மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு வந்து கதர்னா அவங்க என்னன்றாங்க, இங்க உட்காராத, ஏஞ்சி போ வெளியே, ஸ்டேஷன்ல உட்காராத, வெளியே போன்றாங்க. 9 மணிக்கு மேலதான் ஜெராக்ஸ் கடை 10 மணிக்கு மேலதான் திறப்பாங்கன்றாங்க. இங்க கொஞ்ச நேரம் உட்கார மேடம், எதனா வீட்டுக்கு கால் பண்ணியா ஜெராக்ஸ் எத்தனை சொல்றோம், வெளியே போன்றாங்க. என்ன ஆச்சு? அந்த பையனை எப்படி பிடிச்சிங்க? என்ன நடந்துச்சு சார்? அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிடிக்கல. இவங்க கிட்ட நாங்க சொல்லி முடியல. அதனால நாங்களே பாதிக்கப்பட்டவங்களே நாங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கங்க பிரிஞ்சு நின்னோம். எங்களுக்கு வந்து பையனுடைய ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். அதனால நாங்க பையனை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சோம். நாங்களே 1 மணி நேரமா அவனை நோட்டை விட்டு பிடிக்கிறோம். இவங்க போய் 10 நிமிஷத்துல பிடிச்சிருக்கலாம்ல. 1 மணி நேரமா நோட்டை விட்டு அவனை போய் நாங்க எங்களை பார்த்தவனே ஓடுறான். எதுக்கு ஓடுற? நீதான் தப்பே பண்ணல, எதுக்கு ஓடுற? எங்களை பார்த்து ஓடுறான். 10 பேர் சேர்ந்து பிடிக்கிறோம். அங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் கூட துணைக்கு வந்தாங்க சார் பிடிக்கிறதுக்கு. இவங்க வரல. எவ்வளவு மொபைல் எடுத்துருக்காங்க? தோராயமா இது வரைக்கும் 20 தாண்டி போயிருக்கு சார். 20க்கு மேல போயிடுச்சு. எங்களுக்கு வந்து எங்க போனை ரெக்கவர் பண்ணி தரணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல சுத்தமா ரெஸ்பான்ஸ் கிடையாது சார். அந்த ரெஸ்பான்ஸை தயவு செய்து சிஎம் சார், இதை கொஞ்சம் நீங்க உங்க கவனத்துல எடுத்துங்க. இது நீங்க தான் வந்து உங்க கவனத்துல நீங்க தான் இதை பார்க்கணும். ஓகேங்களா? பப்ளிக் வந்து உங்ககிட்ட முறையிட தான் முடியும். நாங்க பப்ளிக்கா உங்ககிட்ட சொல்லிடுறோம். நீங்க தான் இதை பார்க்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.